எஜுகேஷன் 49%னா ஸ்போர்ட்ஸ் 51% சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் நினைச்சா கடைசி வரைக்கும் தான் லைஃபை எப்படி வாழணும்னு அவங்களே டிசைன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு வில் பவரை உருவாக்கக்கூடியது ஸ்போர்ட்ஸ். அப்ப நம்ம என்ன சொல்லணும், இனிமேட்டு ராஜ்மோகன் சார்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் போட்டேன். ஸ்கூல் எஜுகேஷன் 1 கோடி பேர் விளையாடுற ஸ்கூல்ல இருக்கிறாங்க. இனிமேட்டு இந்த ஒரு நாள் கிளாஸ் ரூம்ல உட்காந்து விளையாடுறதுலாம் பிடிக்காது. சிஎம் சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். அதை வந்து சிஎம் கூடியதில் அனௌன்ஸ் பண்ணுவார். மேக்ஸ் 5 டேஸ் படிக்கிறோம், சயின்ஸு 5 டேஸ் படிக்கிறோம், இங்கிலீஷு 5 டேஸ் படிக்கிறோம். அது ஏன் ஃபிட்னஸ் வந்து ஒரே ஒரு நாள் வாரத்தில்? இன்னுமேட்டு பிசிக்கல் டீச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சயின்ஸ் டீச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்த சொசைட்டி, மேக்ஸ் டீச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்த சொசைட்டி, பிசிக்கல் டீச்சர் மட்டும் சைக்கிள் ஸ்டாண்ட் ஏன் பார்த்துக்கோன்னு சொன்னது, முடி வெற்றியான்னு பார்த்துக்கணும்னு ஏன் சொன்னது, முட்டி போட்டு டிசிப்ளின் பாருன்னு சொன்னது. இது வரைக்கும் சயின்ஸ் டீச்சரும் மேக்ஸ் டீச்சரும் இதை வேலையை பண்ணலையே. இப்ப ஏன் தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் மெடல் வாங்கணும்னு புரியுதா? பிசிக்கல் டீச்சருக்கு வேலை கொடுக்கறதே கிடையாது. வேலை கொடுக்காதனால தான் ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமா வருது. அப்ப எல்லாரும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் விளையாண்டு ஸ்வெட் ஆயிட்டா மைண்ட் டைவர்ட் ஆகாது, டைரக்டா தூங்க வந்துடும்.